நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்தது. யோகி பாபு காமெடி நல்லா இருந்தது, பாட்டு நல்லா இருந்துச்சு, அந்த அம்மா பாட்டு நல்லா இருந்தது. எல்லாம் நல்லா யோகி பாபு நல்லா பண்ணி, ஹீரோ அவர் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா ஒர்க் அவுட். கேமரா நல்லா பண்ணியிருந்தாங்க, எடிட்டிங்கும் நல்லா இருந்தது. அது அம்மா சாங் பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு அந்த குத்து சாங் நல்லா இருந்தது. ஆமாம், சூப்பராக பண்ணியிருந்தார். கவுண்டரும் நல்லா இருந்தது. இவர் பழைய ஜோக் தங்கத்தோர் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கவுண்டரும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அந்த காமெடி எனக்கு பிடிச்சிருந்தது ப்ரோ. இவர் யோகி பாபு கலாய்க்கிறது நல்லா இருந்தது. படம் ஓகே தான் ப்ரோ. பெரிய பட்ஜெட் போட்டு எடுக்கலனாலையும் சின்ன பட்ஜெட் போட்டு ஓரளவுக்கு எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக பண்ணலாம். ஓகே, டீசெண்டாக இருக்குது. பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இல்லைனாலும் புது ஆக்டர்ஸு, சின்ன சின்ன ஆக்டர்ஸ் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. யோகி பாபுவும் ரோபோ சங்கரும் நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த காமெடியெல்லாம் நிறையா இருக்குன்ட்டு ஓகே, ஓரளவுக்கு பார்க்கலாம். படம் ஆவரேஜ் தான் ப்ரோ, நல்லா பார்க்கலாம் ஒரு வாட்டி. ஹீரோயின் ஓகே தான் ப்ரோ. அவர் அந்த சாக்ஷி அகர்வாலாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுதான் ப்ரோ புரியல படத்தில். ரோபோ சங்கரை லாஸ்ட்டுக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. இல்லை, அம்மாக்காக அவங்க அந்த மாதிரி பண்ணாங்களே, வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தாங்க, நல்லா இருந்துச்சு, ஓகே தான். இல்லை, அங்கே அம்மாக்காக அவங்க அந்த மாதிரி அம்மா மேலே உள்ள பாசத்துக்காக செஞ்சாங்க. இல்லை, எல்லாமே அம்மா தானே, அம்மாக்காக தானே எல்லாம் செய்வாங்க, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா தான் இருந்துச்சு. பார்த்தாங்க, காமெடிலாம் பார்த்து சிரித்தாங்க. லாஸ்ட்டாக தான் கொஞ்சம் பயந்து, கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கள்ல, அதனால நல்லா தான் இருந்தாங்க பார்த்தது. ஃபஸ்ட்லாம் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சுல்ல ஃபஸ்ட்லலாம், நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சீரியஸாக அந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம். பார்க்கலாம், பட் சின்ன குழந்தைங்களாம் அந்த லாஸ்ட்டாக பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக நினைப்பாங்க, பயப்படுற மாதிரி இருக்கும்ல, அதுதான். அன்பில் வந்து அவர் கொஞ்சம் எமோஷனல் நடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு படம்ன்றனால ஓகே தான். அவர் நல்லா நடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாம். ஆனால் குழந்தைங்களாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு லாஸ்ட் டைமில், அதனால தான் நாங்களே கொஞ்சம் தான் நினச்சோம். பட் இருந்தாலும் ஓகே சார். இல்லை, ரோபோ சங்கர் லாஸ்ட்டாக நடிச்சிருந்தாலும் வந்தோம் நாங்கள் பார்க்குறதுக்காக மெயினாக. பட் ஆனால் அவரோட கம்மலில் ஓகே தான். பட் இருந்தாலும் இது அதுக்கு மேலே சொல்கிறது ரொம்ப இதுவும் இல்லை சார் இதில். அவங்களாம் ஓகே தான், ஹீரோயின்லாம் ஓகே தான். இல்லை, அது வரைக்கும் உண்மையிலே பாராட்டணும். அவர் இந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு இந்த அளவுக்கு வெளில வந்திருக்காருக்கும் போது ஒரு பெரிய விஷயம். நாங்களாம் அவரை எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் நல்லா நடிச்சு தான் இருக்குது, அதான் ஒன்றும் இல்லை. இல்லை, ஓகே தானே. அதாவது நான் ரொம்ப படம் பார்க்க மாட்டேன், அதனால நான் ரொம்ப ரேர் நாங்கள் படம் பார்க்குறது. அதனால சரி சும்மா யதார்த்தமாக சரி ரோபோ சங்கர் லாஸ்ட்டாக நடிச்சிருக்காரு, ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி வந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு காமெடியெலாம் ரொம்ப அதிகமாக இல்லாதனால கொஞ்சம். ஆனால் இவர் ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்கனால ஓகே தான். இல்லை, அம்மா சென்டிமெண்ட் லவ்ன்ற பேரில் அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருந்து நடிச்ச மாதிரி நடிச்சிருக்காரு. அதுதான் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே தான் ப்ரோ, சூப்பராக இருக்குது. யார் ஹீரோனே? படம் ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்க. அவர் அப்புறம் அந்த வில்லன் கேரக்டர் பண்ணார்ல, அவர் தான் படம் ஃபுல்லாக வராங்க. மற்றபடி ஹீரோ இல்லைங்க படத்தில். ரோபோ சங்கர் ஓகே தாங்க, அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம் தான். பட் இருந்தாலும் ஓகே தான், லெஜெண்ட் தான். இல்லை ஆக்சுவலாக நம்ம கேமராமேனுக்காக வந்தேன். ஓகே, பார்த்துட்டு. கேமராமேன் ஒர்க் ஓகே, அது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இல்லை படமே ஓகே, நல்லா தான் இருக்குது ஃபுல்லாக.